Hello friends, welcome back to Business Minded Wolf. And tomorrow Nifty and Bank Nifty and other sectors எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Before going to video, please subscribe my channel, like பண்ணுங்க, share பண்ணுங்க. If you have doubts, feel free to comment me. And வந்து அந்த bell icon click பண்ணிக்கோங்க, அப்பதான் you will get the instant notification. And நேற்று நம்ம வீடியோ பார்க்காம இருந்தால் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன், நேற்று மீன்ஸ் ஃப்ரைடே. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த கேப்பை ஃபில் பண்ணி புல்லிஷ் மூவில் முடிஞ்சது இன்றைக்கி. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் என்ன சிக்னல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அங்கேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் மூவ் தான், ஒரு புல்லிஷ் மூவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் லைனை எடுத்து இது வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவை கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ எஸ்எக்ஸ் நிஃப்டி கிளியராக சிக்னல் பண்ணுறது என்னென்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் புல்லிஷாகவே இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து கண்டிப்பாக நாளைக்கு புல்லிஷாக இருக்கும். ஸோ அதர் செக்டார்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிச்சு. ஸோ புல்லிஷாகவே முடிஞ்சது. அண்ட் வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ்பிஐ இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ டாப் பேங்க்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 2 பேங்க்ஸ், ஸோ இந்த டாப் பேங்க்ஸ்லேயே வந்து 2 பேங்க்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஸோ இது பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோட்டாக் பேங்க், இந்த 2 பேங்க்கில் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். அண்ட் ஸ்டேட் பேங்க் இதுலேயும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து ஆட்டோ செக்டார் நான் முந்தா நேற்று சொல்லியிருப்பேன், அன்டில் ஆர் அன்லெஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர வரைக்கும் நாம் வந்து ஒரு பெரிய மூவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மாருதி சுசுகியாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸாக இருக்கும், ரொம்ப டிப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரில் எஸ்கார்ட். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். என்ன பாசிட்டிவ் நியூஸ்னால், ப்ரொடக்ஷன் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால எஸ்கார்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஓவராலாக ஆட்டோ செக்டார் வந்து நான் வந்து புல்லிஷாக இல்லை, பேரிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐடி செக்டார் ஸ்டார் பர்ஃபார்மர். ஸோ டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஹெச்சிஎல் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓவராலாக நாளைக்கு வந்து புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார்மா செக்டார் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை விட எல்லாத்த விட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸை பாருங்கள். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து கிளியர் சிக்னல் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு பேர் டெக்னிக்கலாக 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படின்னா என்னென்னா, புல்லிஷ் மூமெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா 3. இங்கே பாருங்கள், இதுவும் புல்லிஷ், இதுவும் புல்லிஷ், இதுவும் புல்லிஷ். ஸோ 3 கேண்டலும் சைமல்டேனியஸாக புல்லிஷாக போகுது அப்படின்னா அதுக்கு பேர் 3 ஒயிட் சோல்ஜர். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, புல்லிஷ் செட்டப்பை தான் மீன் பண்ணுது. ஸோ ஓவராலாக வந்து ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ். ஸோ இந்த புல்லிஷ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நிஃப்டியை அப்படியே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அஃபெக்ட் மீன்ஸ் நாளைக்கு வந்து ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் வெரி புல்லிஷ். ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கேஷ் மார்க்கெட்டில் 1363 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து HCL டெக்னாலஜிஸ். ஸோ நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸ் பாசிட்டிவ் நியூஸ்னால தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் HCL டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூனிச் ரீ அப்படின்றவங்களோட வந்து சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வீசஸ். ஸோ 40 கண்ட்ரியில் டிரான்ஸ்ஃபார்ம் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஃபார் HCL டெக்னாலஜிஸ். அண்ட் வந்து ஜைடஸ் கேடிலா வந்து பார்த்திங்கன்னா 180 டே எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டினா என்ன அப்படின்னா, சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன்ட் வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து இன்னும் நாட் எட் வந்து யூஎஸ் எஃப்டிஏவால் இன்னும் கிளியர் ஆகலை. ஸோ அது கிளியர் ஆகாதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் வந்து ஸ்டில் இன் ப்ராசஸ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரையல் பீரியட் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 180 டேஸ் வந்து ட்ரையல் பீரியட் கொடுத்துருக்காங்க ஃபார் டாஃபோ சிடினிப் அப்படின்ற ஒரு டேப்லெட்டுக்கு, 22 mg டேப்லெட்டுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்டில் அந்த 180 டேஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இதே டேப்லெட் வேறு யாருன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து பேட்டன்ட் தரமாட்டாங்க. ஸோ அந்த 180 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க அதை முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேட்டன்ட் கிடச்சிரும். ஸோ ஜைடஸ் கேடிலாவில் இது மட்டுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது. ஜைகோ வந்து பார்த்திங்கன்னா
ஸோ வேக்சின் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு, ஜைகோவி வேக்சின் வந்திருக்கு. ஸோ 66% எஃபிஷியன்சி. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இந்த வீக் மார்க்கெட்லேயும் நல்லா வண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். அண்ட் டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் NTORQ அப்படின்னு சொல்லிட்டு ரேசிங் எடிஷன் பைக்கை பங்களாதேஷில் லான்ச் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் ஆட்டோ செக்டர் நிறைய பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் HDFC பேங்க் பேடிஎம்மோட டைப் வச்சு டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 நியூஸ் இதுதான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நியூஸ் HDFC பேங்க் பேடிஎம்மோட டைப் வச்சு பண்ணுறாங்க. ஸோ கூகுள் பே எல்லாம் பண்ணியிருப்போம். கூகுள் பே as well as ஃபோன்பேயும் இருக்கும். ஸோ உங்களோட வெர்ச்சுவல் ஐடி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ கூகுள் ஐடி கேட்கும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா @OK. ஸோ நேம் @OK SBI, @OK HDFC, @OK ICICI பேங்க் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வரும். ஸோ எல்லா டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் பேங்க்ஸோட டைப் பண்ணி மட்டும்தான் ட்ரான்சாக்ஷனாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பேடிஎம்மோட பண்ணியிருக்காங்க. ஒரு குட் நியூஸாக பார்க்கலாம். அண்ட் செபி 4500 crore இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அதானி வில்மாரோட IPO ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அபியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குன்றது மீனிங். ஸோ பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதனால தான் ஏன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா ஏதோ சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஃபர்தராக IPO வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் செபி அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் GMR குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு மேலே ஃப்ளைட் சர்வீஸ் ரெஸ்யூம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் டு மேலே அப்படின்னா என்ன? மேலேனா மால்தீவ்ஸை தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸ், ஸோ அந்த ஃப்ளைட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இனிமேல் ஃப்ளைட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குட் நியூஸாக பார்க்கலாம். அண்ட் கெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெயிலோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில், நேச்சுரல் கேஸ். ஸோ இதுதான் கேஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் கெயிலோட பிஸ்னஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இதுலேயும் பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. பட் இன்னும் பிஸ்னஸில் அவங்க அடிஷ்னலாக போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அக்வைசேஷனுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல ரெனியூவபிள் எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பிளான்ட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கெயிலுக்கு இது பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஓவராலாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டு நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி தான் ஃபியூச்சர் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் செக்டார் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக் செக்டாரை நான் மீன் பண்ணுறேன், லைக் ஐடி செக்டார் மாதிரி. அண்ட் இன்ஃபோசிஸ் CEO சாயில் பாரிக்கு தான் அவங்க தான் CEO. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சம்மன் கொடுத்துருக்காங்க. சம்மன் மீன்ஸ் வரவழைச்சு. ஸோ அவங்களோட போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா சம் கிளிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசுகிறாங்க. இது செகண்ட் டைம். அண்ட் GMR குரூப் 200 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த ஏர்போர்ட்ஸை அகைன் இன்னும் பெருசுப்படுத்தி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. குட் நியூஸ். அண்ட் இண்டிகோ ஜல்பால்பூர் இன் மத்திய பிரதேஷ் டு மும்பை அண்ட் டெல்லி. ஸோ இந்த ஸ்டேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃப்ரைடேலேருந்து ஃப்ளைட்ஸ் ரெஸ்யூம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இண்டிகோ பாசிட்டிவ் நியூஸ் தான். அண்ட் யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க ஒரு ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் மீன்ஸ் அதர் கண்ட்ரிஸ் அதர் தென் அமெரிக்கா விட்டு அதர் இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்தியா அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் இருக்குது. ஸோ அவங்க $50 மில்லியன் லோன் போர்ட்ஃபோலியோ கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட டைப் வச்சு உமன் பாரோவர்ஸ்க்கு மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு MSME, ஸோ இவங்களுக்கெல்லாம் லோன்ஸ் கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உமன்ஸ் பாரோவர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் மன்றம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மைக்ரோ SME உங்களுக்கு தெரியும், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் கொடுக்குற லோன். ஸோ இது ரெண்டாவது நியூஸ். ஃபஸ்ட்டு HDFC சொன்னேன் அண்ட் கொட்டாக் மஹிந்திரா பேங்க் ரெண்டாவது நியூஸ். ஸோ இந்த 2 நியூஸுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதனால தான் நான் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் NTPC பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ். ஸோ இது ராஃப்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு சர்வீஸ் மோட்டிவ் ப்ளஸ் ப்ராஃபிட் மோட்டிவும் இருக்கும். ஸோ சர்வீஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு அவங்களுக்கு அந்த நாலேஜெலாம் இருக்காது. சோலார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது அந்த கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் NTPC போயிட்டு லைக் கியூபா, நைஜர் அண்ட் மாலாவி, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களோட எலக்ட்ரிக்
எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை பூர்த்தி பண்ணுற மாதிரி சோலார் பிளான்ஸை வந்து செட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் என்டிபிசி. அண்ட் ஏசிஎம் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து அலாட்மெண்ட் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க ஃபார் அக்ரிகேட்டிங் ஈச் 10 rupees வந்து ஃபேஸ் வேல்யூ எலிஜிபிள் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபார் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 50 crore வந்து அமௌண்ட் ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஆரோபிந்தோ ஃபார்மா. ஸோ ஆரோபிந்தோ ஃபார்மா வந்து ஷேர் ப்ரைஸ் ரொம்ப நாளாகவே ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனஸ் ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க 51% ஷேரு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது டோட்டல் வேல்யூ வந்து 420 crore வந்து அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அதில் இப்போ வந்து ட்ராப் கேன்சல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலையும் ரெவென்யூ ஆஸ் வெல் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்சலை வந்து கேன்சல் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க டீலை வந்து. அண்ட் வந்து கேசிபி சுகரோட ரேட்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கேஆர்ஏ ஸ்டேபிள்லேருந்து கேஆர்ஏ மைனஸ் நெகட்டிவ் அப்படின்ட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் வந்து கேபிஐ குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சோலார் பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த சோலார் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பவர் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக 2.05 மெகாவாட் வந்து அடிஷ்னலாக பவர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஸோ அவங்க கஸ்டமர் நீட்ஸை பொறுத்து ஸோ அடிஷ்னல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குட் நியூஸ். அண்ட் வந்து ரத்தன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரோன் பிஸ்னஸ் எலக்ட்ரானிக் ரிலேட்டட் பிஸ்னஸில் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோன் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்சிடரி கம்பெனி வந்து ட்ரோன் பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இது ஆல்ரெடி வந்து மேட்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்களோட டைஅப் வச்சு அங்கே வந்து ஆல்ரெடி வந்து அந்த லாஜிஸ்டிக் பிளாட்ஃபார்ம் அந்த ட்ரோன் லாஜிஸ்டிக் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆச்சு. ஸோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம் அமேசான் சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சர்வீஸ்லாம் ட்ரோன்ஸே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இதான் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ்.